கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பேருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பேர் 2 அதிகாரம் வசனம் 8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே பிறக்கும் பொழுது அவர் 100% இறைமைந்தனாகவும் 100% அவர் மானிடம் உருவெடுத்தவராகவும் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆகவே தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் 100% ஹியூமனிட்டி 100% டிவைனிட்டி என்று சொல்வார்கள். அவர் 100% அவர் கடவுளாகவும் இருந்தார், 100% மனிதனாகவும் இருந்தார். அப்படி அவர் மனிதனாக இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனுக்கு சமமானவர் என்று சொல்லி ஒரு நாளும் அவர் என்ன செய்யவில்லையாம், அதிகார துஷ்பிரயோகம் செய்யவே இல்லை. அதை பவுல் அதே அதிகாரத்தின் முந்தின வசனங்களில் எழுதுகின்றார். எப்படி என்று, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்டவராகத்தான் பிதாவிற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காண்பித்து கொண்டார். நான் பிதாவிற்கு சமமானவன் என்று சொல்லி என்றைக்கும் அவர் என்ன செய்ததில்லை. தன்னுடைய அதிகாரத்தை பிதாவுக்கு முன்பாக நிலைநிறுத்த விரும்பினதே இல்லை. மாறாக அவர் தாழ்த்தினாராம். அவருடைய தாழ்மையின் உச்சம் எதுவரையிலும் சென்றிற்று என்றால், சிலுவையிலே பிதாவானவர் அவரை ஒப்பு கொடுக்கும் பொழுது கூட அதை அப்படியே காண்பித்தார். ஆகையால் தான் 4வது வார்த்தையாக இயேசு சிலுவையில் பேசும் பொழுது, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கின்றார். அப்பொழுது கூட இது எனக்கு தெரியாது, நான் இந்த மரணத்தை நான் தழுவ விரும்பவில்லை என்று சொல்லி பிதாவின் திரு விருப்பத்திற்கு மாறாக அவர் பேசவில்லை. ஆனால் இயேசு அவர் தாழ்த்தினதற்கு அடையாளமாக சொன்னார், ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று சொல்லி அவ்வளவு பயங்கரமான சிலுவை மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார். அதற்கான அடையாளம் என்ன? அவர் தாழ்மை நிறைந்தவராக இருந்தார். பிதாவனுடைய சித்தம் தம்முடைய மக்களை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய மரணத்தின் மூலமாய் மீட்டெடுக்க வேண்டும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக மனுக்குலத்தின் எல்லா பாவ சாபங்களிலே இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அதற்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படியே தன்னை தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் நேற்றைய தினத்தில் சிந்தித்தவர்களாக, இன்றைக்கு கடவுளுடைய பாடு மரணத்தை குறித்து நாம் தியானிக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். இயேசுவானவரிடத்திலே இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னவென்று சொல்லி 5வது வசனத்தில் பவுல் குறிப்பிடுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன சிந்தை இருந்தது, என்ன எண்ணங்கள் இருந்தது, எப்படிப்பட்டவராய் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார், அப்படிப்பட்டவைகளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். என்ன சிந்தை இருந்தது? அவரிடத்தில் தாழ்மை இருந்தது. பிதாவின் சித்தத்திற்கு மாறாக ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் பேசாமல் அதை அப்படியே தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவதே தலையாய கடமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டிருந்தார். ஆகவே அவர் சிலுவையை பரியந்தும் தன்னை தாழ்த்தினார் என்று எழுதியிருக்கிறது. 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். பிதாவிற்கு ஒரு மனிதன் தாழ்த்த வேண்டியது முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவானவர் சிலுவையின் பரியந்தும் தன்னை தாழ்த்தினபடியினால் ஆண்டவர் என்ன செய்தாராம்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து எல்லாருடைய முழங்காலும் அவருக்கு உண்பதாய் முடங்கும்படியாகவும் நாவுகள் யாவும் கர்த்தரென்று அறிக்கை பண்ணும்படியாகவும் இயேசு கிறிஸ்து அந்த நாமத்தை மேலாய் உயர்த்தி பிடித்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், அவருடைய சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். அவருடைய பாடு மரணத்தை தியானித்து கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும்? தாழ்மை நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் நான் தான் கடவுளுக்கு முன்பதாக நீதிமானாய் இருக்கின்றேன், இவர்களெல்லாம் ஒன்றுமில்லை என்று நினைக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வீழ்தலுக்கு முன்பதாக மனமேட்டிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழிவுக்கு முன்பாக அகந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மைக்கு வரும் பலன் மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவை பரியந்தும் தாழ்த்தினார். ஆகவே பிதாவானவர் அவரை உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தாழ்மை குறித்து பேசுகிற மக்களாய் அல்ல, நாம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை நிறைந்தவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இன்றைக்கு நம்மிடத்தில் ஒருவேளை நாம் மெத்த படித்தவர்களாக இருக்கலாம், வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருக்கலாம், ஏன் அழகானவர்களாக கூட இருக்கலாம். இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது? கடவுளிடத்திலே இருந்து வந்தது. கடவுள் ஒருவரே நமக்கு இவை யாவற்றையும் கொடுத்திருக்கின்றார். தவிர அதை கொண்டு நான் மற்றவனை விட பெரியவன் என்று சொல்லிக் கொள்வதற்காக அல்லவே அல்ல. ஆகவே நம்மை தாழ்த்துவோம். கடவுள் நம்மை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து அந்த தாழ்மை சிந்தை உள்ள மக்களாக நம்மை மாற்றி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.